பசுமை டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இயற்கை விவசாயி கோமதி அக்கா அவங்க தோட்டத்தில் இருக்கவங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடம் சிவன் இயற்கை சந்தையில் ஒன் ஆஃப் த ஃபார்மராக இருக்காங்க. அவங்க தோட்டத்தில் விளையக்கூடிய காய்கறிகள் எல்லாம் வந்து நேரடியாக விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அதிகப்படியாக பார்த்தீங்க அப்படின்னா முள் சீத்தா வந்து அவங்க தோட்டத்தில் வந்து பயிரிட்டிருக்காங்க. முள் சீத்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 மரங்களுக்கு மேலே இருக்குங்க. அது எல்லாமே இப்போ வந்து காய்ப்புக்கு வந்துருச்சு. வணக்கம்ங்க. நான் வந்து விவசாயத்தில் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆர்வம் அதிகங்க. பிஎஸ்சி ஜுவாலஜி முடிச்சுங்க. ஆனால் வந்து விவசாயத்தில் தான் ஆர்வம் அதிகம். ஆடு மாடு கோழி இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையமாக்குறது ரொம்ப ஆர்வம் அதிகங்க. அப்புறம் மரம் செடி கொடி வைக்கிறதுல அதை விடவே ஆர்வம்ங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு சர்க்கரை நோயின்னு இருந்தது. இப்போ கேன்சருங்கிறது எங்கள் ஊர்லேயே ஒரு 4-5 பேர் இறந்துட்டாங்க. இப்போ கொரோனா டைமில் 4-5 பேர் இறந்துட்டாங்க. சரி, அதுக்கு என்ன மாற்று வழின்னு பார்த்தா வீடியோ பார்த்து 60 செடி வச்சுருக்குறேங்க. இப்போ வந்து காய்ப்புக்கு வந்துருச்சுங்க. 4 வருஷம் ஆச்சுங்க. இந்த நாற்றுகளெல்லாம் எங்கே வாங்கினீங்க? இந்த நாற்றுகள் வந்து கருமத்தம்பட்டி எலச்சிபாளையம் மோகன்ராஜ் அண்ணங்கிட்ட வந்து வாங்கினோம்ங்க. சரி. நாட்டுரகம் தான் வந்து விரும்பி வாங்குறதுனால அண்ணங்கிட்ட தான் வாங்கினோம்ங்க. நாட்டுரகம்னாலே மோகன்ராஜ் அண்ணங்கிட்ட எல்லா நாற்றும் வாங்கி வச்சுருக்கேன். சரி. இந்த நாற்று வந்து நடவு நட்டு இப்போ எத்தனை வருஷம் ஆச்சுங்க? காய்ப்புக்கு வர்றதுக்கு எவ்வளோ வருஷங்கள் ஆயிருக்கு? இப்போ நாற்று நடவு வந்து 4 வருஷம் முடிஞ்சுதுங்க. காய்ப்புக்கு வர்றதுக்கு 3 வருஷம் ஆச்சுங்க. 3 வருஷத்துலேயே காய்ப்புக்கு வந்துச்சுங்க. அது அளவாக காய்ச்சுதுங்க. இப்போ 4 வருஷங்கும் போது இப்போ அதிகமான காய்ப்பில் இருக்குதுங்க. இது வந்து எப்படிங்க, எவ்வளோ இடைவெளியில் வச்சுருக்கிறீங்க? எப்படி இது அண்ணா சொல்லும்போது மோகன்ராஜன் 15 அடிக்கு ஒன்று சொன்னாருங்க. சரி. 15 அடியோ 12 அடியோ சொன்னாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 15 அடி கேப் தான் வச்சுருக்குறேங்க. ஆனால் நம்ம மரங்கள் வந்து வளர்ச்சி அதிகமாகறதுனால இப்போவே கேப்பு இல்லாமல் ஆகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. சரிங்க. ரொம்ப அடர்த்தியாக வந்த மாதிரி இருக்குதுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இடையில வேணால் கொஞ்சம் கவாத்து பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு வருஷம் கவாத்தும் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஆமாம், கவாத்து பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ இதுக்கு வந்து தண்ணீர் வந்து எப்படி தேவையெல்லாம் எப்படி இருக்குங்க? ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் தண்ணி ஓரளவுக்கு நாற்று வளர்ந்துருச்சுன்னா அப்புறம் ஒரு 8 நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டால் போதுங்க. தண்ணி வந்து வறட்சி தாங்கக்கூடிய மரம் தாங்க. முள் சீத்தாப்பழம் வந்து இப்போ காய்ப்புக்கு வந்துருச்சுங்க. மரம் 4 வருஷம் ஆயிடுச்சுங்க காய்ப்புக்கு வந்து. இப்போ பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சிவன் இயற்கை சந்தைன்னு ஒரு சந்தையில் வந்து 15 விவசாயி வந்து இயற்கை விவசாயிகள் வந்து காய்கறியெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. அங்கே நம்ம முள் சீத்தாப்பழமும் கொண்டு போயிட்டுருக்குறோங்க. சந்தையில் பார்த்தா பரவாயில்லைங்க, 10 கிலோ 15 கிலோ அந்த மாதிரி ஓடுதுங்க. அப்புறம் வெளியிலையுமே இயற்கை அங்காடிகளுக்கெல்லாம் நிறைய கொடுத்துட்டுருக்குறோங்க. அதுபோக வெளியே எல்லா ஊர்களுக்கும், வெளியே மெட்ராஸ்லேருந்து எல்லா ஊர்களுக்கும், நிறையா ஊர்களுக்கு வெளியில் கொரியர் அனுப்பிட்டுருக்குறோங்க. கேட்குறவங்களுக்கு 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி அனுப்பிட்டுருக்குறேங்க. சரி. இது வந்து காய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சீசனல் பேஸ்டுங்களா? எப்படி சீசனல் நவம்பர் டிசம்பரில் நல்லா காய்ப்பு வருங்க. நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஒரு 4 மாதம் காய் இருக்குங்க. இடைப்போகம் வந்து அளவான காய் இருக்குங்க. இந்த அளவுக்கு இருக்காது. ஒரு மரத்துக்கு ஒரு 4 பழம் 3 பழம் இருந்துகிட்டு இருக்குங்க. இப்போ இதுக்கு உரங்கள் எல்லாம் வந்து எப்படி? உரங்கள் வந்து இப்போ அந்த காய்ப்புக்கு வந்தோடனே கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுத்துட்டுருக்குறேங்க. நல்லா புளிக்க வச்சுங்க, மோரில் புளிக்க வச்சு கடலை புண்ணாக்கு கொடுத்தங்காட்டி தான் காய் வந்து நல்லா தோற்றம் நல்லா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் மீன் அமிலம் ஒரு டைம் மீன் அமிலம் விடுவோங்க, மோர் கரைசல் விடுவோங்க, தேமோர் கரைசல் எல்லாமே விட்டுட்டு தான் இருக்கிறேங்க. பூச்சி தாக்குதல் எல்லாம் இதுக்கு ஏதாவது இருக்குதுங்களா? எப்படி பூச்சி தாக்குதல் இருக்குதுங்க. இந்த சீசன் இந்த பனி பட்டத்துக்கே வந்து பழங்களில் வந்து கருப்பு ஆயிடுதுங்க. அது வந்து அதாகவே நீங்கிருங்க. ஒரு மாதம் விட்டால் ஒரு காவாசி போல் வந்து வேஸ்ட்டாக தான் போகுங்க. போனாலுமே அந்த கிளைமேட் மாறும்போது பழங்கள் பழையபடியே நல்லா ஆயிரும். அப்புறம் வைக்கும்போது எல்லாம் பக்கத்தில் போகிற எதிர்ப்பு பேசுனாங்க, இது எதுக்கு வச்சுட்டு இருக்கிற வேலை இல்லைன்னு அப்படின்னு. அப்போ நான் வந்து ஆடு மாடு மேய்ட்டு உள்ள நெகிழ் ஆகிக்கு அதுக்காக வேணாலும் வைக்கலான்னு வச்சேன். அப்புறம் 5 வருஷமாக தண்ணி ஓடிச்சு, பரவாயில்ல. இப்போ எத்தனையோ பேருக்கு சவளை பண்ணிட்டு இருக்குது. அப்புறம் இது வந்து நம்மளுக்கு கை கால நடுக்குமா இருந்துங்க. சரி. இந்த பழம் சாப்பிட்டு விட்டு அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ரெடி ஆகிடுது. கை கால் நான் காப்பி குடித்தாலும் கை நடுங்க இப்படி. இப்போ அதெல்லாம் பரவாயில்ல, நடுக்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. எத்தனையோ பேருக்கு நல்லா பண்ணிட்டு இருக்குன்னு நல்லா தான் பண்ணுறது, ஒன்றும் தப்பு இல்லை. நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது. வீட்டு தேவைக்கு வந்து எல்லா பழமரங்களையும் 1 2 அந்த மாதிரி வச்சுருக்குறேங்க. கொய்யா வச்சுருக்குறேங்க, வாட்டர் ஆப்பிள், அத்தி, அதாவது நாவல், பெரிய நாவல், மலை நாவல் வச்சுருக்குறேங்க. அதுக்கப்புறம் வாழைங்க, பப்பாளி, மரவள்ளி கிழங்கு, அகத்திக்கீரை, மாயன் கீரைங்க. அதுக்கப்புறம் பெரிய இலந்து வச்சுருக்குறேங்க. ஹைப்ரிட் தாங்க, பெரிய இலந்து வச்சுருக்குறேங்க. இலந்த மரம் எத்தனை மரங்கள் இருக்குங்க? பெரிய இலந்தை வந்து ஒரு 15 மரம் வச்சுருக்குறேங்க. அப்புறம் கொழுமிச்சங்காய் மரம் வச்சுருக்குறேங்க. ராமர் சீத்தா வச்சுருக்குறோங்க. அப்புறம் அந்த சைடெல்லாம் வந்து காய்கறி வச்சுருக்கோங்க, தக்காளி வச்சுருக்குறோங்க. ஒரு பட்டை காயில் இருக்குதுங்க, ஒரு பட்டை இப்போ தான் வச்சு தளைஞ்சிருக்குது இந்த செடி. அதுக்கப்புறம் ஆடுகளும் ஒரு 4-5 ஆடுகள் வச்சுருக்குறேங்க. 10 ஆடு வச்சுருந்தேங்க. ஒரு மேய்க்க முடியுங்கிற காரணத்தினால ஒரு 5-6 ஆடு வச்சுருக்குறேங்க. குட்டி ஒரு 4-5 குட்டி இருக்குதுங்க. கோழிகளும் இருக்குதுங்க. நாட்டு கோழி ஒரு 10 கோழி வச்சுருக்குறோங்க. நாட்டு மாடும் வச்சுருக்குறோங்க. காளாச்சி மாடு 2 இருக்குதுங்க. 3 மாடு தான் இருக்குதுங்க. அந்த உர தேவைகளுக்கு நம்மளுக்கு இந்த மாடுகளே போதுமான அளவு உற்பத்தி பண்ணிக்கலாமுங்க. இதுலேயே உற்பத்தி பண்ணிக்கிறோம். வெளியிலலாம் எந்த குப்பையும் எதுவும் வாங்குறது இல்லைங்க.
இது கத்திரி செடி வீட்டு தேவைக்கு மட்டும் வச்சுருக்குறோங்க. தக்காளி கொஞ்சம் நிறையா வச்சுருக்குறோங்க. தக்காளி வந்து சிவன் சந்தைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறோங்க. எல்லாம் ஒவ்வொரு விவசாயிகள் வந்து ஒவ்வொரு விவசாயம் பண்ணுற மாதிரி பேசி வச்சு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஒருத்தரே தக்காளி வைக்கிறது இல்லைங்க. ஒருத்தர் தக்காளி வச்சா இன்னொருத்தர் அவங்க வைக்க மாட்டாங்க. அது மாதிரி பேசி செய்கிறதுனால இது என்னோடது. இப்போ தக்காளி வந்து போயிட்டுருக்குதுங்க. மற்றபடி வீட்டுக்கு தேவையான காய்கறிகளெல்லாம் வச்சுக்குவோங்க. கத்தரி மிளகாயெல்லாம் எப்போவுமே வச்சுருப்போங்க. வெங்காயம்ங்கிறது யார்கிட்டையுமே வாங்கினது இல்லைங்க. இது ஒரு 12 வருஷமாக வந்து வெங்காயம்ங்கிறது வெளியிலேயே வாங்கினது இல்லைங்க. பல்லாரி வெங்காயமே சிவன் இயற்கை சந்தையில் தான் நான் வாங்கிக்கிறேங்க. பல்லாரி வெங்காயமே முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வெளியே வாங்குறது இல்லைங்க. இந்த இயற்கை விவசாயம் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்குள்ள எப்படி வந்ததுங்க? சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆர்வங்க. ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு கத்திரி செடி முளைச்சிருந்தா அதை பிடுங்கிட்டு வந்து அவங்களுக்கு தெரியாமையும் கூட ஒரு சில நேரத்தில் கொடுக்குமானாங்க ஒரு சிலர். அது தெரியாமல் பிடுங்கிட்டு வந்துங்க நம்ம வீட்டில் வச்சு வளர்த்திட்டு இருக்கிற காலம் உண்டுங்க. ஏதாவது ஒரு நாற்று ரோட்டில் முளைச்சிருந்தாங்க அந்த நாற்றை வந்து நான் வச்சு வளர்த்தி இது பண்ணுவேங்க. இப்போ வந்து நம்ம வீட்டில் எல்லாமே முருங்கை மரம் கருவேப்பிலை எல்லாமே வாங்க வேண்டியது இல்லைங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தண்ணி இருந்தாலுமே எந்த மரம் இருக்காதுங்க. ஒரு கருவேப்பிலும் கூட கடையில் தான் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் தோட்டம் இருக்குது, ஆனால் வந்து ஒரு கருவேப்பிலை மரம் கூட இருக்காதுங்க. இப்போ எல்லாமே வச்சதுனால மேக்ஸிமம் நம்ம தேவைகளுக்கு இங்கேயே பூர்த்தி இருக்குதுங்க. எனக்கு இயற்கை விவசாயம் ஆர்வம் இருந்ததுங்க, ஆனால் வந்து அதை பற்றி எதுவும் தெரியாதுங்க. அப்புறம் சந்தைக்கு போனதுக்கப்புறம் முன்னோடி விவசாயிகள்லாம் வந்து பொன்முத்தண்ணா அந்த மாதிரி எல்லாருமே வந்து எனக்கு எல்லாத்துக்கிட்டையும் கேட்பேங்க, இந்த மாதிரி பண்ணணுங்களான்னு கேட்டுங்க. அவங்க ஆலோசனை சொல்கிறது மூலமாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க எந்த மாதிரி பண்ணணுங்கிறது. எனக்காக இயற்கை விவசாயத்தை பிடிச்சாலுமே அதை பற்றி தெரியாதனால அவங்க வந்து எனக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டுருக்குறாங்க. அவங்க கொடுத்ததுக்கப்புறம் பரவாயில்லைங்க. அது எது அடிக்கணுமோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. அதை அடித்ததுக்கப்புறம் எல்லாமே பரவாயில்லைங்க. ஃபஸ்ட்டு மருந்து அடித்து அப்பா விவசாயமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதுங்க வந்து எனக்கு அந்த ரவுண்டப்பெல்லாம் அடிப்பாங்க அறுக்கு. அடிக்கும்போது வந்து எனக்கு கொஞ்சம் நேரம் எனக்கு நின்னாலே சளி பிடிச்சிக்குங்க. சளி தொந்தரவு அதிகமாயிருங்க. அதனாலேயே வந்து நம்ம குழந்தைகளுக்கு அடுத்தது வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது, நம்மளுக்கும் இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிங்கிற எண்ணம் வந்ததுனாலேங்க குழந்தைகளுக்கும் ஆரோக்கியமாக இருக்கட்டுன்னா இயற்கை விவசாயத்துக்கு மாறணுங்க. அதனால் வந்து குழந்தைகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறக்க வேண்டி வாழணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த டக்குன்னு காய்ச்சல் சளி வந்தாலும் ஹாஸ்பிட்டலில் போகவே மாட்டோங்க. எல்லாமே மூலிகை தலை வச்சே நான் கஷாயம் வச்சு கொடுப்பேனுங்க. அதனால் வந்து குழந்தைகளோட ஆரோக்கியத்திற்காக வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்தோம்னா எங்களோட ஹெல்த்தும் நல்லா இருக்குதுங்க. முள் சீத்தாப்பழம் வந்து இப்போ நல்லா சீசனுக்குறனால நல்லா பழங்கள் நல்லா இருக்குதுங்க. யாராவது தேவைப்படுவோர் கண்டிப்பாக கூப்பிடுங்க, நான் பழம் அனுப்பி வைக்கிறேங்க. இல்லை நேரடியாக வந்து வாங்கிக்கலாமுங்க. நம்பர் சொல்லிடுங்க. ஃபோன் நம்பர் வந்து 97 89 56ங்க 31 35ங்க. ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்காவோட அனுபவங்கள் எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்ங்க. இவங்க வந்து முள் சீத்தா வந்து இந்த வருடம் தான் அவங்களுக்கு வந்து அதிக அளவில் வந்து காய்ப்புக்கு வந்திருக்குதுங்க. அவங்க வந்து இன்னும் மதிப்பு கூட்டலெல்லாம் எதுவும் செய்யலைங்க. இப்போதைக்கு பழங்களை வந்து நேரடியாக விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த முள் சீத்தா சார்ந்த மதிப்பு கூட்டல் பற்றின ஐடியாக்கள் இருந்தது அப்படின்னாலும் அக்காவோட நம்பருக்கு தொடர்பு கொண்டு அவங்களுக்கு நீங்கள் பகிரலாமுங்க. இந்த முள் சீத்தா தோட்டத்தில் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோமதி அக்கா வந்து முழுமையாகவே வந்து இயற்கை விவசாயத்தில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இந்த பழங்கள் எல்லாமே வந்து முழுமையாக இயற்கை முறையில் விளைஞ்சது அப்படிங்கிறத நாங்கள் அழுத்தமாக இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோங்க. இந்த வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றிங்க. இந்த முள் சீத்தா பழம் தேவை அப்படின்னா நம்ம அக்காவோட நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து பழங்களை வந்து நேரடியாக வாங்கிக்கலாமுங்க. இது மாதிரி இயற்கை விவசாயம் சார்ந்த நிறைய பதிவுகளை வந்து நம்ம பசுமை டாக்ஸ் யூடியூப் சேனலில் வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. நீங்கள் இது மாதிரியான வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பசுமை டாக்ஸ் சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாமுங்க. நன்றி.